என்னங்க, எதுக்கு அத்தை கிட்ட நீங்க இப்போ கோச்சிக்கிட்டு வந்தீங்க? நீங்க கோச்சிக்கிட்டு வந்ததால அத்தையை விட உங்களுக்கு தான் அதிகமா வருத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் உங்களை சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலைங்க. அத்தை வேற இங்க நிர்மலாவோட தனியா இருக்காங்க. அது சம்பந்தமா அவங்க மனசுல வேதனை இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க கிளம்பி வரும்போது ஏங்க தேவையில்லாம கோச்சிக்கிட்டு வந்தீங்க? அது எப்படி சரோ? அம்மா அப்படிலாம் பேசும்போது என் மனசுல நீயோ அம்மாவோ இல்லை. என் மனசு முழுக்க நமக்கு பிறக்க போற குழந்தை தான் இருந்துச்சு. நீ விழும்போது நான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன்ல, அது உனக்காகல, நம்ம குழந்தைக்காக தான் பதறினேன். அப்படி இருக்கும்போது அம்மா அப்படிலாம் பேசுனது என்னால தாங்க முடியல சார். நீங்க ஏன் மேலேயும் நமக்கு பிறக்க போற குழந்தை மேலேயும் அக்கறை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அத்தையோட வேதனையை நினைச்சா தாங்க முடியலங்க. பாவங்க அத்தை, காலில் செருப்பு இல்லாம இருக்கிறாங்க. கஷ்டமான வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு காலையில வச்ச குழம்ப ராத்திரி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையை வாழும்போது நாம அங்க போய் அவங்களுக்கு அமைதியை கொடுக்காம இவ்வளோ வேதனையை கொடுத்துட்டு வந்திருக்கோமே. அதான் சொன்னேன்ல சரோ, நடராஜன் வயத்துல இருக்கும்போது நமக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. அவனுக்கு ஒரு நல்ல தகப்பனா நான் இல்லை. பிறக்க போற குழந்தைக்காவது ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும்னு நினைக்கிறேன். பிறந்தப்போ அந்த சின்ன சின்ன கை கால்களோட குட்டி குட்டி விரல்களோட அந்த பிறந்த மனம் போறதுக்கு முன்னாடி அதுக்கு முத்தம் கொடுக்கணும். முகத்தை பார்த்து சிரிக்கிறதுலேருந்து, கவுந்தடிக்கிறதுலேருந்து, தவளறதுலேருந்து, தையத்தக்கா நடக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் அணு அணுவா ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கணும். அதுக்காகவே ஊருக்கு போனோடனே ஒரு கேமரா வாங்கணும் முதல்ல. என்னங்க, சின்ன குழந்தைங்கள அடிக்கடி போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு அத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. நடராஜனை முதல்ல ஸ்டுடியோ கூட்டிட்டு போய் போட்டோ எடுத்தது அம்மா தான். ம். ஏன் சரோ, அம்மா சமாதானம் ஆயிடுவாங்கல்ல? புதுசா ஒரு கேமரா வாங்க போறீங்கல்ல, அதுல அத்தையையும் பிறக்க போற குழந்தையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. சரோ, உன்னை கேட்குறேன். அம்மா அப்படியெல்லாம் பேசும்போது எனக்கே அவ்வளோ கோவம் வந்துச்சு. உனக்கு கோவமே வரல. இப்போ அம்மாக்கு ஆதரவாக வேற பேசுற. உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க? எனக்கு, தனத்துக்கு, லீலாவுக்கு, விஜய்க்கு, எங்க 4 பேர்ல எனக்கும் லீலாவுக்கு மட்டும்தான் மாமியாருங்கிற உறவு இருக்கு. பாவம், லீலாவோட மாமியார் தவறிட்டாங்க. இப்ப எனக்கு மட்டும்தான் அந்த மாமியார் உறவு இருக்கு. நான் என் மாமியாரை சந்தோஷமா வச்சுக்கணும்னு எனக்கு ஆசைங்க. பவானிக்கு வரப்போற மாமியார் எப்படி வரப்போறாங்களோ தெரியல. ஏ மாப்பிள, கிளம்பிட்டியா? சேலை கட்டிட்டு இருக்கோம்ல. சேலை கட்டிட்டு இருக்கியா? எவன் சேலை கட்டுற விவசாயம் போயிடுச்சே. இவன் எதுக்கு சேலை கட்டுறான்? செல்லாம் இரு, புடவை கட்ட இவ்வளவு நேரம் எடுத்துட்டேன். பூ வச்சு விடுறதுக்குள்ள அவசரம். எப்படி இருக்கு? செல்லம் செல்லம் தான். சரி, கோபி ரெடி ஆயிட்டானே? உன் தம்பி ஆச்சே, அவனும் சேலையை கட்டிட்டு தான் வருவான். மாப்பிள்ள ரெடி ஆயிடுச்சா? ரெடி மாமா. ஆத்தா புண்ணியவதி அத்தை முன்னாடியே போய் சேர்ந்துருச்சு. மாமாவுக்கு ஒரு வேலை மிச்சம் இல்லைன்னு வச்சுக்கவே, அவர் லேட்டா வருவார் சேலையை கட்டிட்டு. நீ கட்டலையோ? நாங்க தான் முதல்ல கட்டி விட்டோம்ல. ஏ டிரைவர், இங்க வா. என்ன சொல்லு? என்ன சொல்லுங்கற? ஆமா வானா சொல்லுதான். கொஞ்சம் வாங்க சார். சொல்லுங்க சார். உங்க டிரைவிங் லைசன்ஸையும் ஆர்சி புக்கையும் எடுத்துட்டு வாங்க.
100 பிடிச்சு. இந்தாங்க சார். ஆ, எதுக்காக கேட்டேன்னாக்கா லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், டிரைவரை பற்றி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, வண்டியோட டீட்டெயில் பற்றியும் தெரியணும். ஆ, ஆமாம், வண்டியை நிப்பான்னு சொன்னால் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லணும்? இது என்ன கேள்வி? எங்க சொல்றீங்களோ அங்க நிப்பாட்ட போறேன். இல்லை, எதுக்காக கேட்டேன்னாக்கா கோவில் ட்ரிப்பு லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம்னு தெரிஞ்சிருந்தோம். உன்னோட வண்டி 4 டயருக்கு முட்டை போட்டு கொண்டு வந்திருக்கே, நீ பிரேக் அடிச்சின்னா உடனே எப்படி வண்டி நிற்கும்? அதுக்காக தான் கேட்க வந்தேன். ஆளப்படுறேன். ஆமாம், இது வரைக்கும் நீ எத்தனை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்க? இது வரைக்கும் ஆக்சிடென்ட் பண்ணல. ஆனா குடி சீக்கிரம் மர்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் முன்னாடி சீட்ல உட்காரவன் தெரிஞ்சிருந்தா ஒரு பிள்ளை இருக்கா பாத்தியா? யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? நீ யாரா இருந்தா எனக்கு என்னய்யா? சார் போலாமா சார்? போலாமே. சாரும் கூட வராரா? வேற வழி இல்ல, வந்துதான் ஆகணும். அவசியம் வரணுமா சார் இவரு? போலாமாமா? இந்தா. வந்துட்டான். ஆ? என்னன்னு? சீட் இல்ல, பலகை மட்டும் தான் இருக்கு. அண்ணே, அவருக்கு அது போதும். என்ன சார் சீட்டு வசதி எல்லாம் எப்படி? ரெடியா வண்டியா? மணி என்ன ஆகுது? 11 ஆகுது. அப்புறம் அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் இல்லையா? என்னடா இது, மணி என்னன்னு கேட்ட மணியை சொன்ன, அது கூட இப்படி கோச்சிக்கிற? சும்மா ஆத்திரத்தை கலப்பாதீங்க. மணி 11 ஆகுது, இன்னும் அவளை காணோம். இந்த வீட்டு பொம்பளை வீட்டை விட்டு போயிட்டு இன்னும் வரல. கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம ரோஸ் இல்லாம இருக்கீங்க. உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஊமை மாதிரி வாயை மூடிட்டு இருக்கீங்க. அவ எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம். அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. காசு மட்டும் வந்தா போதும், அவ்வளவுதானே? இதுக்கு மேல ஏதாவது பேசுன உன்னை செருப்பால அடிச்ச கொண்டுடுவேண்டா. கையை இழுத்த கரண்டு உன் வாயை இழுத்து இருந்தா எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியாவது இருந்திருப்போம். எங்க போயிருப்பா அந்த பொண்ணு? தன வீட்டுக்கு தானே போயிருப்பா. அங்க போனதுல என்ன தப்பு? எதுக்காக இங்க வரணும்னு? இனிமே இங்க வரமாட்டாடா. அப்படியே வந்தாலும் இனிமே இங்க வராதமா, அங்கே இரு, நானே சொல்லுவேன். தன வீட்டுக்கு தானே போயிருக்கா, போய் பாக்குறேன். இந்த நிலைமையிலையும் உன்னை பார்த்து பரிதாபப்படக்கூட முடியலடா என்னால. உள்ள போ. நீ பண்ற கொடுமையெல்லாம் அந்த நாய்ங்களுக்கு கூட பிடிக்கல. தனு, அப்பா குடிக்க கொஞ்சம் தண்ணி விடு. இதோப்பா. இந்தங்கப்பா. அக்கா, நான் காலேஜ் கிளம்புறேன். கிளம்பிட்டியா? ஏய், எலி மாதிரி குறிக்காத, மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. போயிட்டு வரேன்ப்பா. ஜாக்கிரதையா போ. தனு, அப்பா, இல்ல ஏதோ யோசனையில நேரம் போறதே தெரியாம உட்காந்துருக்குது. ஆபீஸ்க்கு லேட் ஆகல? ஒரு நிமிஷப்பா. ஏதோ மறதியில் உட்காந்துருக்கா போல இருக்கு. என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். லீலா, ஆபீஸ்க்கு நேரமாச்சினும் கிளம்பலையா? இல்லக்கா,
என்னடா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குக்கா. நேத்து ஆபீஸ்ல நடந்த கேவலத்துக்கு அப்புறம் எப்படிக்கா நான் எல்லார் முகத்திலையும் முடிப்பேன்? அந்த மனுஷனுக்கு ஏதாவது அறிவு இருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாரா? உடம்பு மனசும் கூசி போற அளவுக்கு என்னென்னமோ பேசி எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டாரு. அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குக்கா. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் வாயில சொல்லி புரிய வைக்க முடியாது. அது மட்டும் இல்லக்கா, இப்பதான் வேலைய கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே 2-3 பேர் என்ன ஒரு விதமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லவே வேண்டியதில்லை. எனக்கு ஆபீஸ்க்கு போறதுக்கு பிடிக்கலக்கா. லீலா, நீ ஏன் இப்படி பேசுற? நம்ம குடும்பத்திலே எல்லா பொண்ணுகளையும் விட தைரியமா எல்லாத்தையும் சமாளிக்கிற பொண்ணுமா நீ கிளம்பலாமா? அப்பா, பிரச்சனையை சமாளிக்கலாம்ப்பா. ஆனா அசிங்கத்தை. புரியுதும்மா, ஆனா இப்படி யோசிச்சு பாரு, அசிங்கம் ஒரு பிரச்சனை தானே. அதுகிட்ட நாம தோக்கலாமா? எதுகிட்டயுமே நாம தோக்க கூடாது இல்லையா? புது இடம்பா. இப்பதான் ஆபீஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சமா சகஜமா பழகிட்டு இருக்க. இந்த நேரத்துல கட்டின புருஷன் வந்து இப்படி கண்ணா பின்னாடி கத்துனாருன்னா அங்க இருக்கிற பிரச்சனைகளையும் கேவலமா பேசுற ஆம்பளைகளையும் நான் எப்படிப்பா சமாளிக்கிறது? கஷ்டம்தான் லீலா, ஆனா சமாளிச்சுதானே ஆகணும். பிரச்சனைகளுக்கு பயந்துகிட்டு நீ ஓடுனேன்னு வச்சுக்க, உலகம் ஒன்ன பார்த்து சிரிக்கும். ஆனா தைரியமா இருந்து நீ சமாளிச்ச, அதே உலகம் ஒன்ன பார்த்து பதுக்கு. அமலிலா, மாமா சொல்றதான் சரி. யார் என்ன பேசினாலும் உடனே எதிர்த்து பேசுற. எதுவும் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல லீலா, இப்ப நீ எதுக்கு பயந்துட்டு ஆபீஸ் போகாம இருந்தேன்னு வச்சுக்க, ஆபீஸ்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? நாம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா இருக்கும் போல் இருக்குன்னு ரவி மாப்பிள்ளைய நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு வேண்டியாவது நீ ஆபீஸ்க்கு போய்தான் ஒண்ணு லீலா. சரிப்பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாவம் மல்லிலா, ரொம்ப நொந்து போயிருக்கா. கட்டின புருஷனையோ பொண்டாட்டியும் இந்த பாடுபடுத்துவான். பூமா தேவி கூட இவ்வளவு பொறுமையா இருக்க மாட்டாப்பா. இனி அந்த பொண்ணு இந்த வீட்டுல அந்த ராட்சசனோட வாழ முடியாது. அதை கேட்டுக்கிட்ட மாதிரி நம்மளோட இங்கேயே இருக்கட்டும்டா. இங்கே இருக்கட்டும் மாமா. ஆமாப்பா, அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கும் படுது. ஏண்டா கண்ணு மாணிக்கம், அந்த ஊரு ரொம்ப அழகான ஊரா? ஊர் நல்லா தான் இருக்கு. அதென்ன ஊரு நல்லா தான் இருக்குன்னு இழுக்கிற? அப்படி இல்லை பாட்டி, நம்மள மாதிரி ஆளுங்க அங்கே போனோமா 2 நாள் இருந்தோமா ஊரை சுற்றி பார்த்தோமான்னு உடனே திரும்பி வந்துடணும். அதை விட்டுட்டு அம்மா மாதிரியும் நிர்மலா மாதிரியும் அங்கேயே தங்குறது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. எப்பா, நான் பொதுவாக தாப்பா கேட்டேன். பாட்டி, பொதுவா ரொம்ப நல்ல ஊரு. நல்ல காத்து, நல்ல தண்ணி, நல்ல ஊரு. சரி பாட்டி, ஆ? செல்வம் எப்போ வருவானா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உன்னை கேட்காம வேற யாரை கேட்கறது? இல்லப்பா, அவன் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதில்லப்பா. நினைச்ச நேரம் வர்றான் போறான். கேட்டான் வேலை அதிகமா இருக்கு பாட்டிங்கிறான். அப்படி என்ன வேலை? ரெஸ்ட் கூட அது எடுக்காம? என்னமோப்பா, வேலை அதிகமா இருக்குங்கிறான். இருக்கலாம். வேலை இருக்கத்தான் செய்யும், அதுக்காக இப்படியா? சரி, நான் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். செல்வம் எப்போ வராரோ என்னமோ. அதை செய் முதல்ல. சரோ, ஆ, சரோ, சரோ, என்ன சரோ? சரோ, என்னடா கண்ணு மாணிக்கம்? என்னாச்சு? என்ன சரோ? ஒன்றும் இல்லைங்க, பஸ்ஸில் சரியா தூங்காததுனால தலை கிர்ன்னு இருக்கு. சரி வா, டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ வேண்டாங்க, சரியாயிடும். சரி, அப்போ நீ இன்னைக்கு ஒன்றும் செய்யாத, நான் போய் வெளில இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, நீ போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துரு. அவ பிரயாண களைப்பு தீர கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். சரி. மா, வா கண்ணு, வா. இப்படி உட்காருமா, அப்படியே சாஞ்சுக்கோ, மெதுவா. என்ன சரோ, உன் மாமியாக்காரி எப்படி இருக்கா? என்ன உச்சுங்கிற? பாட்டி, நிர்மலா கிட்ட ஓரளவுக்கு நல்ல மாற்றம் இருக்கு.
ஆனா அத்தை கொஞ்சம் கூட மாறின மாதிரி தெரியல. அப்படியா? மாணிக்கமும் அவ ஆத்தா கூட சேர்ந்துட்டானோ? சேச்சே, நான் இப்ப முழுகாம இருக்கேன் இல்லையா, என் மேல இருக்கிற அன்பையும் அக்கறையும் அவர் வெளிப்படையா காட்டுறாரு. அது உன் மாமியாருக்கு பொறுக்கலையாக்கும். ஆ, இதுல எந்த ஆச்சரியமும் இல்லை சரோ. அதுதான் ராசம். குற்றாலத்துக்கு போனா மட்டும் குணத்தை மாத்திர முடியுமா? பிறவி குணத்தை மாத்தவே முடியாது சரோ. உன் புருஷன் உன் மேல ஆசாபாசத்தோட இருக்காரா இல்லையா, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. அவர் என் மேல காட்டுற அன்பும் அக்கறையும், அதுவும் ஒவ்வொரு நொடியும் என்னால என்னால வார்த்தையில சொல்ல முடியல பாட்டி. சரோமா, இது வரைக்கும் உன் முகத்துல வேதனை கண்ணீரை தான் பார்த்தேன். இப்பதாம்மா உன் முகத்துல ஆனந்த கண்ணீரை பாக்குறேன். ஆனா ஒண்ணு, அவன் ஆத்தா இருக்கும் போதே அவன் உன்கிட்ட நல்லா நடந்துகிட்டாங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் பாட்டி, இதனால அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் சங்கடம் வந்துருச்சுன்னா இதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற? இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். அம்மாவுடைய புத்தி தெரிஞ்சு அவன் எதிர்த்து பேசுறது சந்தோஷம் தானே? இல்ல பாட்டி, அவருக்கு என் நியாயமும் புரியணும், என்ன அன்பா வச்சுக்கணுமே நினைச்சதை தவிர அம்மா கூட சண்டை போடணும், அவங்கள வெறுக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே நினைச்சதே இல்ல. நீ இப்படி சொல்ற, ஆனா அது அந்த மகராசிக்கு புரியலையே. இந்த பாரு சரோ, எல்லாம் எப்பவுமே நல்ல விதமாவே நடக்கும். செல்வம் வரார் பாட்டி. எப்ப நீ வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சு. அம்மா நிர்மலா எல்லாம் நல்லா இருக்காங்களா ஊர்ல? நல்லா இருக்காங்க. அண்ணங்க கடைக்கு போயிருக்காரு டிஃபன் வாங்குறதுக்கு. அப்படியா? சரி. என்ன செல்வம், ரொம்ப வேலையா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, பாட்டி சொன்னாங்க நீங்க வீட்டுக்கெல்லாம் சரியான டைம்க்கு வரது இல்லையாமே. கொஞ்சம் வேலை ஜாஸ்தி நீ. அவ்வளோ வேலையா செல்வம்? ஆமா, நீ காய்கறி கடை லாரி ஆபீஸ் ரெண்டையுமே நான் தானே பார்க்க வேண்டியிருக்கு. சக்தி வேற வேலை இல்லப்ப. சக்தி இல்லையா? சக்தி என் வேலையில இல்ல. என்ன செல்வம் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? நடைமுறையை புரிஞ்சுக்காம வீம்புக்குனே வதனவாதம் பண்றவங்கள என்ன பண்ண முடியும்? எடுத்து சொல்லியாச்சு, யாரும் குழந்தை இல்லையே. நான் போய் குளிச்சுட்டு வரேன்.